பெரும்பாலான எல்லா முருக பக்தர்களுமே செவ்வாய்க்கிழமை வழிபாடு தான் செய்கிறோம். நீங்கள் 7 நாளுமே முருகர் வழிபாடு செய்யுங்க. 7 நாளுமே நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாதத்தில் ஒரு வாரம் ஒதுக்கி 7 நாள் முருகர் கோயிலுக்கு போங்க. என்றைக்காவது ஒரு நாள் உங்களுக்கு மிகப்பெரிய அற்புதம் அதிசயம் நடந்திருக்கும், அந்த நாள் தான் உங்களுக்கு ஆனால் அதை பிடிச்சிக்கங்க. ஏன்னா எல்லாருக்குமே செவ்வாய்க்கிழமை செட் ஆகாது, எல்லாருக்குமே வெள்ளிக்கிழமை செட் ஆகாது. எனக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி முருகனை போய் பார்க்குறது வந்து அவ்வளோ பெரிய விசேஷம். அதே சமயத்தில் வெள்ளிக்கிழமை பார்க்குறது அவ்வளோ பெரிய விசேஷம். என்னோடய அமைப்புக்காக இல்லை நான் இந்த முருகர் ஆலோசனை உணர்ந்தது தான் நான் சொல்கிறேன். அதனால் நீங்கள் 7 நாளில் ஏதாவது ஒரு நாள் முருகர் வச்சுருப்போம், அந்த இயற்கையை வச்சுருக்கோம். அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த கந்தன் மகிமை நிகழ்ச்சி கூட ஒரு வாய்ப்பாக இருக்கலாம். இது வந்து ஒரு பெரிய ரகசியம். இதையும் நான் எந்த நேர்காணலும் சொன்னதே கிடையாது. நான் ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தேன், நீங்கள் எல்லா முருகர் கோயிலுக்கும் போங்க, எந்த முருகர் கோயிலுக்கு போய் அதீத சோதனை டென்ஷன் வரும், அவர் தான் உங்களுக்கான முருகர். ஏன்னா அங்கே தான் அவங்க விதி மாறப்போகுதுன்னு அர்த்தம். அதனால் இந்த 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 ஃபார்முலாவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும். ஏன் பெங்களூர் வந்து எனக்கு ரொம்ப சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உண்மையிலே வந்து நான் ஒரு வாரம் சோஷியல் மீடியாவில் வரல அப்படின்னா எனக்கு வர முதல் ஃபோன் வந்து பெங்களூர்லேருந்து தான் வரும். ஐயா என்ன ஆச்சு, ஒரு வாரம் காணுமே, உங்களுக்கு உடம்பு சரியில்லையா, ஏன்னா ஆயிடுச்சா, என்ன இருக்கீங்கன்ட்டு. எனக்கு அந்த அன்பு வந்து உண்மையிலே விலை மதிக்க முடியாது. என்னோடய முருக பக்திக்கு சமமான ஒரு அன்பு அது. கண்டிப்பாக பெங்களூர் முருக சொந்தங்களுக்காகவும் சரி, இங்கே கஷ்டப்படுற முருக பக்தர்களும் சரி, என் வாழ்நாள் அர்ப்பணித்து என்னால் எந்த வகையில் அவங்களுக்கு எல்லா விஷயமும் செய்ய முடியுமோ அதை நான் செய்வேன். விரைவில் இவர் ஐயா சொன்ன மாதிரி ஒரு நாள் ஃபுல்லாகவே தங்கிட்டு நான் எல்லாரையுமே நான் பார்க்குறேன். ரொம்ப சந்தோஷம். ஆனந்த